எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டுமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்று இரவில் நான் ஜெபம் செய்தேன். விசேஷமாக நீங்கள் படிக்கிறதான இந்த காரியங்களை குறித்து, அதே போல நாங்கள் படிக்கிற காரியங்களில் இருக்கிறதான ஆவிக்குரிய ரீதியான ஆழமாயிருக்கிற காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறது போலவே ஒரு ஆவிக்குரிய ஒரு தொடர்பினை ஏற்படுத்துகிறதாக அனுதின வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு கிரிகைகளாக இருக்கிறது. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் ஒரு காரியத்தையாவது புதிதாக நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டியெழுப்பதான் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அநேகர் எங்களுக்கு தெரியும், இந்த பரம்பரைகள் வம்சாவளிகளை கற்றுக்கொண்டு வெறுத்து போயிருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அப்படி அல்ல. நீங்கள் இன்னும் அதிகமாக புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆசையோடு, விருப்பத்தோடு, ஆவலோடு என்னோடு கூட நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளி குறித்து கற்றிருக்கிறீர்கள். நான் அதை குறித்து கதைத்திருக்கிறேன். அதே போலத்தான் முன்பதாக நான் எதிர்பார்க்கிறேன், வாக்கு கொடுக்கிறேன், தேவனுடைய கூடாரத்தை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். விசேஷமாக இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம், மீட்பின் வரலாற்றிற்கு ஒரு அறிமுகமாக மீட்பின் வரலாற்றின் 3வது புத்தகமாகிய உடன்படிக்கையின் விளக்கு. இதை நாங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற காரியம் அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்க பெறும். நீங்கள் பார்க்கலாம், அலங்காரமான ஒரு புஸ்தகம். இயேசு கிறிஸ்து அந்தகாரத்தை நீக்கி வெளிச்சத்தை பூமியிலே கொடுத்தது போல இந்த அந்தகாரமான இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு விளக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தது மிக முக்கியமாக இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர் இதிலே கூறுகிற காரியம், தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிலும் மேன்மையானவராக இருக்கிறார். ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலை நாங்கள் பார்த்தோம், அநேக பாடங்களில் நாங்கள் பார்த்தோம். நான் ஆண்டவருடைய தாசனாக வருடக்கணக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். உண்மையாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நான் இன்னுமாய் கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னுமாய் நான் பரிபூர்ணமான ஒருவர் அல்ல. ஆபிரகாம் என்பனும் ஒரு தேவதூதன் அல்ல. ஆபிரகாமுக்கும் பிழைத்த அநேக இடங்கள் இருந்தது. உண்மையாக ஆபிரகாமிற்கும் கடினமான இடங்கள் இருந்தது. ஆனாலும் அவன் கீழ்ப்படிந்து தேவனோடு கூட பயணிக்க அவன் தீர்மானித்தான். ஏன்? அவன் விளங்கி கொண்டான், தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை காண்பித்திருக்கிறார், சில காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார், அதற்குள்ளாக நான் செல்ல வேண்டும் என்ற இலட்சியம் அவனுக்கு இருந்தது. அந்த விசுவாசம் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த பயணத்தில் செல்லுவதற்கு அநேக நேரங்களிலே நாங்கள் பலவீனமான மனிதர்கள். இந்த பயணத்தை செல்கின்ற பொழுது நாங்கள் அநேக வறண்ட காரியங்களை நாங்கள் காணலாம். எங்களுடைய பயணங்கள் புதுமையான காரியங்களிலே கடந்து செல்லலாம். நாங்கள் மறந்து விடுகிறோம், தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிலும் உன்னதமானவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போய்விடுகிறோம். காரணம், நாங்கள் வாழ்வது இந்த அந்தகாரமயமான லோக்கு, இந்த முப்பரிமாண உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் தேவனை சரியாக அறிய முடியாத சிலைகள். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கும் மேன்மையாக இருக்கிறபடினாலே இதிலே அவர் அகப்படாதவராயிருக்கிறார். நீங்கள் விஞ்ஞானத்தை குறித்து, தொழில்நுட்பத்தை குறித்து, இதை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு இதை குறித்து ஒரு சிறிய விளக்கம் எடுக்கலாம். இது ஒரு விமான கடதாசி என்று எடுப்போம். இந்த கடதாசியை நீங்கள் பார்த்தால், அது உண்மையாக இந்த இடத்துல நான் வைத்தால் அதை நான் எவ்வாறு உணர்வேன் என்றால், ஒரு ரேகையாகத்தான். ஒரு கார்ட்போர்டு இருந்தால் உங்களுக்கு இது சரியாக நான் காட்டுவேன், இது முக்கியமாக இருக்கும். இது நாங்கள் நேராக நீட்டாக வைத்தால் ஒரு ரேகை, ஒரு லைன் மாத்திரம்தான் உங்களுக்கு விளங்குகிறது.
இந்த ரேகை மாத்திரம்தான் உங்களுக்கு விளங்குகிறது. உங்களுக்கு விளங்காது உண்மையாக என்னை போல ஒரு முப்பரிமாண உருவத்தை உங்களுக்கு காண முடியாது. இந்த கடதாசியை நான் சொன்னால், என்னை ஒரு கடதாசியாக நான் எடுத்தால் என்னில் ஒரு கோடை மாத்திரம்தான் உங்களுக்கு காண முடியும், ஒரு பக்கம் மாத்திரம்தான் விளங்கும். ஏனென்றால் அது ஒரு பரிமாணங்களை கொண்டிருக்கிறபடினால், ஒரு பரிமாணத்தை கொண்டிருக்கிறபடினால். அதே போல 2 கடதாசிகளை நாங்கள் எடுத்தால், இந்த 2 டிஷ்யூக்கள் இருக்கிறது, 2 நபர்கள் இருக்கிறார்கள், மிஸ்டர் டிஷ்யூ, மிஸ்ஸஸ் டிஷ்யூ. இப்பொழுது நாங்கள் கணவன் மனைவி என்று எடுத்தால், அவர்கள் இருவரும் நெருங்கி கணவனுக்கு நெருங்கி இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை தொடுவதில்லை. அப்படி இருந்தால் எவ்வாறு ஒரு கணவன் ஒரு மனைவியை விலகிக் கொள்வது? தொடாமல் நெருங்கி இருக்கிறார், அவருக்கு அவ்வளவுதான் உணர்கிறார், உணர்வது அவ்வளவுதான். நாங்கள் நினைக்கிறோம் விரலை வைக்கிறார். விரலை வைத்து கதைக்கின்ற பொழுது அவர் உணர்வது அந்த விரல் வைக்கிற இடம் மாத்திரம்தான் அவள் உணர்வாள். ஏனென்றால் எங்களுக்கு விளங்காது நாங்கள் எவ்வளவு சிறிதாயிருக்கிறோம், தேவன் எவ்வளவு விசாலமாய் இருக்கிறார் என்பதை சில நேரங்களில் நாங்கள் விளங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு எங்களுக்கு விளங்காத அநேக காரியங்கள் தேவனுக்கு விளங்குகிறது. அதே போல நாங்கள் அறியாத காரியங்கள் தேவன் அநேகமாக அறிந்திருக்கிறார். தேவன் காணாத காரியங்கள் எதுவுமே இல்லை, மறைக்கப்பட்டது எதுவும் இல்லை, அவருக்கு எல்லாமே விளங்குகிறது, எல்லாம் உணர்கிறவனாய் இருக்கிறார். முதல் மணித்தியால நான் கதைக்கு விரும்புகிறேன், மிகவும் சரளமாக நான் கதைக்கலாம் என ஆயத்தமாக இருக்கிறேன். இப்ப நாங்கள் பார்ப்போமே என்றால், நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம் யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். இதிலே எல்லாரிலும் என்று என்ன சொல்கிறது? முழு உலகத்தையும் பார்க்கிலும் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றான். நாசகத்திலிருந்து வந்த சாதாரண ஒரு மனிதனாகிய ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பன் பெரியவர், நான் அவருக்கு ஒப்பாயிருக்கிறேன் என்பதாக. நாங்கள் சற்று தேவனுடைய இந்த உத்தமத்தை குறித்து, இந்த உன்னதத்துவத்தை குறித்து பார்ப்போம் என்றால், தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிலும் உன்னதமானவர், அவர் எல்லாவற்றையும் பார்க்கணும். நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த பூமியையும் சூரியனையும், பூமியின் சூரியத்தின் அளவை பார்க்கின்ற பொழுது, இப்ப சூரியனுடைய அளவு பூமியை பார்க்கிலும் 100 மடங்காக பெரிதாக இருக்கிறது. பூமியை ஒரு டேபிள் டென்னிஸ் பந்தாக எடுத்தால் உண்மையாக சூரியனுடைய அளவு ஒரு 5 மீட்டராக இருக்கிறது. ஒரு சிறிய போலையாக நாங்கள் ஒரு பந்தாக நினைப்போம் என்றால், பூமியை சூரியத்தினுடைய அளவு 5 மீட்டராக இருக்கிறது, விட்டம் 5 மீட்டராக இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்க்கலாம், சூரியனுடைய பரப்பளவு பூமியை பார்க்கலும் பில்லியன் 1.15 இருக்கிறது. இந்த முப்பரிமாண பார்வையில நாங்கள் இந்த உலகத்தை, இந்த பூமியை பார்ப்போமே என்றால், சூரியனை பார்த்தால் இந்த ஒரு முப்பரிமாண ரீதியிலே சூரியனை பூமியை கொண்டு நிரப்ப நாங்கள் ஆயத்தமாகணும் என்றால் 1.15 போன்ற பில்லியன் கணக்கான ஒரு அளவு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பூமியை போல சூரியனுடைய அளவு பில்லியன் கணக்காக இருக்கிறது. இப்ப சூரியனாக எங்களுடைய கண்களிலே காணக்கூடியதான 6000 நட்சத்திரங்களுக்கூடாக இருக்கிறது என்று கலாநிதி சொல்லுகிறார். வானத்திலே இருக்கிறதான நட்சத்திரங்களில்
10 to 25 வரையிலான நட்சத்திரங்கள் சூரிய நட்சத்திரங்களாக இருக்கிறது. ஒருவர் ஒரு செகண்டிலே 1 to 20 வரை அவருக்கு எண்ண முடியுமா இருந்தால் அந்த எல்லா நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு அவனுக்கு 100 ட்ரில்லியனுக்கு அதிகமான வருடங்கள் செல்கிறது நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு. நட்சத்திரங்களை குறித்து நாங்கள் பார்த்தால் இந்த பூமி இந்த கோள் மண்டலத்திலே இருக்கிறதான ஒரு கோள் மாத்திரம்தான். இப்ப நாங்கள் காண்கின்றோம் உண்மையாக பூமி என்பது எவ்வளவு சிறிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. இந்த வசனம், இந்த வார்த்தையின் அர்த்தம் தான் இந்த உலகத்திலே இருக்கிற பெரிதான நட்சத்திரமாக இந்த பேரிலே சொல்லப்படுகிறது. இப்ப இந்த எங்களுடைய பூமியிலே இருந்து 427 வருடங்கள் செல்ல இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் அண்டையிலே கிட்டி சேருவதற்கு. இந்த நட்சத்திரத்திலே இருக்கிற சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த நட்சத்திரத்தினுடைய பரப்பளவு சூரியனை சுற்றி வாழ எடுக்கின்றதான அளவிலும் 2 மடங்காக இருக்கிறது. இப்போ எவ்வளவு பெரிதான ஒரு நட்சத்திரமாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பூமியினுடைய அளவு சூரியனுடைய அளவை பார்க்கிலும் விசாலமாக இருக்கிறது. இந்த பெரிதான நட்சத்திரத்தை நிரப்ப 12 மில்லியன் சூரியன்கள் தேவை இந்த நட்சத்திரத்தை நிரப்புவதற்கு. நான் சொன்ன அந்த பெரிதான நட்சத்திரத்தை நிரப்புவதற்கு அந்த நட்சத்திரத்தை பூமியை கொண்டு நிரப்ப வேண்டுமா இருந்தால் 665 ட்ரில்லியன்கள் தேவையாக இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் விஸ்மித்து போயிருப்பீர்கள். இந்த பெயரிலே சொல்லப்படுவது மிகவும் சிறிதான நட்சத்திரமாக சொல்லப்படுவது. இது ஒளி பிரகாசித்து இருக்கும். இந்த நட்சத்திரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சிறிய நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரத்தையும் பூமியையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போமே என்றால், பூமியை ஒரு சிறிய பந்தாக எடுத்தால் இந்த நட்சத்திரத்தின் விட்டமானது 2 கிலோமீட்டர் தசம் 7 இருக்கிறது. ஒரு சிறிய பந்தாக எடுப்போமே என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போமே என்றால், காலத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை பார்க்கின்ற பொழுது உண்மையாக எங்களுக்கு விளங்குவது, இந்த எல்லா தகவல்களையும் அந்த தகவல்களை கொண்டு அவதானிப்போமே என்றால், உண்மையாக தேவன் உன்னதமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறார். அவருடைய உன்னதத்தின் தன்மை வெளிப்படுகிறது. இதற்கூடாக அவருடைய படைப்பின் ஆற்றல் வெளிவருகிறது. நாங்கள் பார்க்கலாம், காலம் என்பது, நேரம் என்பது நாங்கள் நாளடைவில் காண்கின்ற காலம். உண்மையாக இந்த நட்சத்திரங்களுக்கு நாங்கள் கிட்டி சேருவதற்கு நாங்கள் சொன்னது போல இந்த பெரிதான வருட கணக்குகள் எங்களுக்கு தேவை நட்சத்திரங்களை சென்றடைய. இதில் இருக்கிற தூரங்களை எங்களுக்கு நினைத்து கொள்ளலாம். உண்மையாக மனிதர்கள் தேடியிருக்கின்ற சில காரியங்கள், விஞ்ஞானிகள் தேடியிருக்கிற சில நட்சத்திரங்கள், கனஸ் என்கிறதான நட்சத்திரம், உண்மையாக இந்த நட்சத்திரம் இப்பொழுது இருக்கின்ற பெரிதான நட்சத்திரமாக இருக்கிறது. அவர்கள் இதை பெரிதான நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிற ஒரு காரியம், பூமி ஒரு சிறிய ஒரு பந்தாக எடுத்தால் இந்த நட்சத்திரம் 10 கிலோமீட்டர் விட்டத்தை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது என்று. இந்த எல்லா தகவலுக்கூடாகவும் எங்களுக்கு விளங்குகிற ஒரு காரியம், நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எவ்வளவு பெரிதான ஒரு நிர்மாணத்தை தேவன் பூமியிலே செய்திருக்கிறார் என்பதாக. சங்கீதம் 33:40-15 எங்களுக்கு பார்க்கலாம்.
ஆண்டவர் இந்த நட்சத்திரங்களை வேறு வேறாக நிர்மாணித்திருக்கிறார் என்பதை காணலாம். அதேபோல் அநேக நேரங்களிலே நாங்கள் விளங்கிக் கொள்வது அந்த நட்சத்திரம் மிகவும் குறைந்த அளவிலே தான் அந்த எங்கள் கண்களிலே தெரிகிற நட்சத்திரங்களை பார்க்கும், தெரியாத நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். மந்தாகினி என்று சொல்வது கோள் மண்டலங்களின் கோள் மண்டலங்கள் நிறைய சேர்ந்து சேர்வதுதான் இந்த பெயரிலே அழைக்கப்படுகிறது. இந்த மந்தாகினி என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த ஒரு மந்தாகினி என்பது 300 பில்லியன் நட்சத்திரங்கள் சேர்ந்ததாக காணப்படுகிறது. அதேபோல் உலகம் முழுவதுமாக 178 பில்லியன் காணப்படுகிறது. மிகவும் பெரிதான ஒரு காரியம். அதேபோல் நாங்கள் காண்கிறோம் இந்த மந்தாகினி பார்க்கின்ற பொழுது நாங்கள் பால்வெளியிலே இருக்கிறோம். இதிலே இருந்து எங்களுக்கு கிட்ட விளங்குகிற ஒரு மந்தாகினி தான் இது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. வெளிச்சத்தின் வேகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு செகண்டுக்கு 1,80,000 காணப்படுகிறது. ஒரு மணித்தியாலத்திற்கு பில்லியன் 1.8 கிலோமீட்டராக காணப்படுகிறது. மந்தாகினிக்கு நீங்கள் கிட்டி சேர வேண்டுமா இருந்தால் உங்களுக்கு 37 பில்லியன் வருடங்கள் நீங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறீர்கள். அவ்வளவு தூரமான இடத்திலே தான் இந்த மந்தாகினி இருக்கிறது. அதே போல இந்த சூர்யா கிரகணம் பூமிக்கு வருகின்ற காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 8 நிமிடங்கள் இந்த சூரிய கிரகணம் பூமிக்கு வருவதற்கு எடுக்கின்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த மேலே சொல்லப்பட்ட வேகத்தை கொண்டு கணக்கிட்டுகின்ற பொழுது வருகிறது. இப்போ நாங்கள் உங்களுக்கு விளங்குகிறதா? நாங்கள் எவ்வளவு விசாலமான ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நினைக்கின்ற பொழுது விசாலமான உலகத்திலே நாங்கள் தூசிக்கு சமனானவர்களாக இருக்கிறோம். உண்மையாக எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இந்த உலகம். இந்த உலகத்திலே ஜீவன்கள் இருக்கிறதா இல்லையா என்பதால் என்னுடைய கேள்வி, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய நோக்கம் என்னவென்றால், உண்மையாக தேவனை குறித்து நாங்கள் நினைக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு சிறிதாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இந்த பூமியில 6.5 பில்லியன்கள் ஜனங்கள் இருக்கின்ற பொழுதும் உங்களையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதிலே அது ஒரு புதுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த சிறிய பூமிக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் அவருடைய வம்சாவளியை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அவர் வந்த விதத்தை கற்றுக்கொள்கிறோம். எங்கே இருந்து வந்தார்? அவர் ஏன் இந்த சிறிய பூமியை தேர்ந்தெடுத்தார்? எல்லாவற்றையும் படைத்த உன்னதமான தேவன் உங்களையும் என்னையும் அவர் தேடி ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் இந்த பூமிக்கு அவர் வந்தார்? யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் உலகத்தை நேசித்தபடியினாலே அன்பு. இதுதான் ஒரே காரியம். தேவன் இந்த பூமிக்கு வர ஒரு காரணமாக அமைந்தது. வேற எந்த காரியமும் இல்லை. ஆனாலும் என்ன, ஆனால் இந்த பூமிக்கு வந்த பின்பதாக அவரை நாங்கள் குற்றம் சாட்டினோம். அவர் பொய்யர் என்று நாங்கள் அவருக்கு குற்றம் சாட்டினோம். அவர் ஒரு நீதிக்கு விரோதி என்று நாங்கள் ஒரு மனிதனாக நாங்கள் அவரை குற்றம் சாட்டினோம். நாங்கள் சொன்னோம் எங்களுடைய விருப்பத்தின்படி அவருக்கு வேலை செய்யும்படியாக நாங்கள் சொன்னோம். நாங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம் அவர் பூமிக்கு வந்துவிடன். ஆனால் அவ்வளவு உன்னதமான ஒரு தேவன் இந்த பூமிக்கு வந்த பின்பதாக என்ன செய்தார்கள் மனிதர்கள்? அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், அறைந்து கொலை செய்தார்கள். இதுதான் உன்னதமான தேவனை அவர்கள் கவனித்த விதமாயிருக்கிறது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஒரு சிறிய ஒரு வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம்.
உங்களுக்கு என்ன விளங்குகிறது? ஆண்டவர் எவ்வளவு உன்னதமானவராக இருக்கிறார், நாங்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருக்கிறோம். உண்மையாக அவர் இந்த பூமிக்கு வர தேவையான ஒரு கடவுளா, வர வேண்டுமா? அவர் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே காரணம்தான், நீங்கள் விசுவாசிக்கின்றதான தேவன் எவ்வளவு விசாலமான உத்தமமான உன்னதமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இதைத்தான் நான் இந்த உலகத்தை குறித்து கொடுக்கிறதான அர்த்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய கதையானது உண்மையாக
இதில் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது? உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரணமாக இருக்கிறது? அதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 20வது நூற்றாண்டிலே இருந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு ஹெட்வர்ட் என்ன சொல்லுகிறார்? அவர் எல்லா விதமான ஆய்வுகளுக்கு பின்பதாக அவர் சொன்னார், எல்லா ஆய்விலும் உலகத்தின் ஒரு ஆரம்பம் இருக்கவே வேண்டும் என்பதாக. அதன் பின்பதாக இது ஒரு நியாயமாக இருந்து சில காலங்களிலே அது வளர்ச்சி அடைவதை எங்களுக்கு பார்க்கலாம். அது பிக் பேங் என்று ஒரு தியரியாக பிரசித்த பெற்றது. என்ன இருந்தாலும் இறுதியாக கடைசியாக வருகின்ற முடிவு உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றும் உண்மையாக ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் வந்தது என்ற கருத்தை விஞ்ஞானிகள் வருகிறார்கள். சில விஞ்ஞானிகள் சொல்லுவதில்லை இந்த உலகம் ஒரு படைப்பாளியின் சிருஷ்டிகருடையது என்பதாக. அதை அவர்கள் கருதுகிறார்கள். இதன் பின்பதாக ஒரு படைப்பாளி இருக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். பிரித்தானியாவிலே ஒரு விஞ்ஞானியாகிய எட்வர்ட் விட்டக் என்பவர் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் ஆரம்பத்தின் முன்பதாக தெய்வீக ஒரு கரம், தெய்வீக ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அநேக விஞ்ஞானிகள் வேதத்திலே இருக்கின்ற படைப்பின் கதை, ஆதியாகமம் 1:1 இருக்கிற படைப்பின் கதையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவருக்கு ஒரு இயலாமை இருக்கிறது. அவர்களுடைய தர்க்கத்தை தாண்டி இதை விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இயலாமை இருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. விஞ்ஞானிகளுக்கு இடையிலே இருக்கிற யதார்த்தம் இதுவாக இருக்கிறது. ராபர்ட் ஜெஸ்ட்ரோ என்கிற விஞ்ஞானி என்னத்தை சொல்லுகிறார்? ஒரு விஞ்ஞான ஆய்வும் வேதத்திலே இருக்கின்ற காரியமும் எவ்வளவு தூரம் சாதாரணப்படுத்தப்படுகின்றது என்பதை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறார். அதே போல எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஜார்ஜ் ஸ்டுவர்ட். அவர் உண்மையாக விஞ்ஞானத்திலே நோபல் பரிசை பெற்றவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவ படைப்பும் பிக் பேங் என்கின்ற நியாயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். அதே போல இந்த உலக ஆய்வை குறித்து அநேக ஆய்வுகளில் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒன்றாக இணைந்து சொல்கின்ற ஒரு கருத்து தான், உண்மையாக உலகத்தினுடைய படைப்பு மற்றும் உலகத்தினுடைய செயல்பாடுகளில் அவர்கள் கட்டியெழுப்புகின்ற கருத்து என்னவென்றால் பிக் பேங். அவர்கள் அந்த நியாயத்திலே அவர்கள் சொல்லுகிற காரியம் ஒரு வெடிப்பிற்கூடாக மனிதர்கள் உருவாகினார் என்பதுதான் இந்த பேன் நியாயத்திலே சொல்லுகிறது. அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள், ஒரு வெடித்தலினூடாக, அது ஒரு அணுகுண்டாக இருக்கலாம், எந்த விதமான குண்டுகளாக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு குண்டினூடாக ஒரு வெடிப்பு ஏற்பட்டால் எவ்வாறு அந்த வெடிப்பிலே மனிதர்கள் ஒரு ஜீவன் எப்படி உருவாகுவது என்பது ஒரு கருத்து அவர்களுக்கு இருக்கிறது, ஒரு தர்க்கம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஒரு உன்னதமான ஒரு சிருஷ்டிகர், படைப்பாளி இது உலகத்தில் ஒரு படைப்பை செய்திருக்கிறார். பௌதீகத்திலே இருக்கிறதான விஞ்ஞானிகளுடைய அளவு, அவர்கள் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானத்தினுடைய நியமனங்களை அவர்கள் சொல்வதற்கோடு ஒன்றிணைய வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் இந்த பரிணாம வளர்ச்சியிலே சொல்கின்ற காரியம் மிக வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார், அமீபாவிலிருந்து மனிதர்கள் வரை இது தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. அவர்கள் எவ்வாறு விவரிக்கிறார்கள்? இந்த பெரியதான இந்த கடலிலே இருக்கின்ற இரும்புகள், மற்ற காரியங்கள், அது கடல் கடையிலே இருந்து அலை கூடாக, கடல் அலையிலே அது ஒன்றாக இணைந்து
இறுதியாக அவர் சொல்லுகிறது போல இந்த கடிகாரம் உருவானது என்ற கதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறது இந்த கடலில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து அந்த மனிதன் உருவாகிறான் என்பது. இதை எங்களுக்கு விசுவாசிக்க முடியுமா? இந்த கடிகாரத்துக்குள்ளாக இருக்கின்ற உள்ளே இருக்கிற சிறிய காரியங்களும் கடலிலே துண்டுகள் இருந்ததா? ஒரு அலை வந்து எல்லாவற்றையும் உண்டாக இணைத்து என்னுடைய கரங்களில் இவ்வாறு ஒரு வச்சு வந்திருக்கிறது. இதுதான் இந்த பரிணாம வளர்ச்சி நியாயத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியம் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நியாயமாக பார்க்கலாம். உலகத்தினுடைய வளர்ச்சி வேகம் குறைவாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பெரிதான ஒரு போராட்டத்திலே கொண்டு வந்து எங்களை நிறுத்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றிலும் ஒரு நிர்மாணத்தினூடாக ஒரு படைப்பினூடாக இருப்பதை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போலதான் ஸ்டேஃபான் என்கிற ஹவாய் என்கிற விஞ்ஞானி சொல்லுகிறார், பூமியினுடைய நியாயம், இந்த பிக் மேங் என்ற இந்த நியாயத்தோடு பார்க்கின்ற பொழுது இந்த பூமி வளர்ச்சியடைகின்ற வேகத்தோடு கூட உண்மையாக இருக்கின்ற இந்த பூமியினுடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது அவை ஒரு நாளும் இதிலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படியா இருந்தால் இந்த படைப்பினுடைய நியாயம் உடைந்து போய்விடும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி நாங்கள் கேட்கின்ற காரியத்தோடு கூட பார்ப்போமே என்றால் இந்த பூமியிலே இருக்கின்ற காரியங்களை குறித்து பூமி உருவானது என்று நாங்கள் பார்ப்போம் என்றால் அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். சூரியன், சந்திரன், மந்தாகினி, நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றையும் படைப்பதற்கு ஆக்சிஜன், நீர் மற்ற எல்லா காரியங்கள், குளிர், வெளிச்சம், வெப்பம் இவை எல்லாவற்றையும் அமைப்பதற்கு ஒரு காரியத்தினாலும் முடியாமல் இருக்கிறது. இவை மிகவும் உன்னதமாக சிறப்பாக செய்யப்பட்டது என்று அநேகர் சொல்கிறார்கள். சிலர் அஞ்ஞானிகள், சில விஞ்ஞானிகளுக்கு முடியாமல் இருக்கிறது இந்த பூமியிலே உருவான காரியங்களுக்கு எவ்வாறு உருவானது என்பதை சாதாரண காரணத்தினூடாக அவர்களுக்கு உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது. அவர்கள் மிகவும் இந்த படைப்பின் வாதத்தை, இந்த பிக் மேங் இந்த வாதமானது மனிதனாலே மனிதனுடைய நடைமுறைக்கு கட்டியெழுப்பினதான ஒரு வாதம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு வரலாற்றிலே ஒரு வெடிப்பினூடாக ஒரு மனிதன் உருவானது என்பது ஒரு காரியம் அல்ல, அது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு வெடிப்பின் நியாயத்திலே மனிதன் பிறந்தார் என்கிற நியாயம் அப்படி நடைபெற முடியாது. நாங்கள் பார்க்கிறோம், நட்சத்திரங்கள், சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அப்படி நடைபெற்றிருந்தால் இப்படிப்பட்ட வருடங்கள் ட்ரில்லியனாக ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவமாக அவர்கள் கருதுகிறார்கள். அது ஒரு குருடன் இந்த முழு உலகத்திலே இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் கடலையும் அவன் பெருக செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அவனால் முடியாது. உண்மையாக நாங்கள் எந்த நாளிலும் நாங்கள் எடுக்கிற அந்த ஸ்விப் டிக்கெட்டானது எந்த நாளும் விழுகின்ற ஒரு சிந்தையாக இருக்கிறது. உதாரணமாக எல்லா சனிக்கிழமையும் நாங்கள் இருக்கிற இடத்துல போகிற இடத்துல நாங்கள் அந்த டிக்கெட்டை எடுப்போம். உங்களுக்கு எந்த சனிக்கிழமையும் $1 மில்லியன் கணக்கான ஒரு பெறுமதி பரிசு உங்களுக்கு எந்த சனியும் உங்களுக்கு விழுகிறது, எந்த சனிக்கிழமையும் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தை, இப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் இந்த பிக் பேங் என்கின்ற நியாய கருத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எங்களுக்கு விளங்குகிற ஒரு காரியம், உண்மையாக அதற்கு பின்பதாக ஒரு சிலர் பின்பதாக இருந்து அதை நடத்துகின்ற ஒரு கதையாக இருக்கிறது. அநேக விஞ்ஞானிகள் தங்களுடைய காரியங்களை நிறைவு செய்வார்கள் ஒரு காரியத்தினூடாகத்தான். அதுதான் இந்த உலகத்துக்கு பின்பதாக ஒரு சிறந்த சிருஷ்டிப்பு, ஒரு படைப்பால் இருக்கிறார் என்பதாகும். அதே போலதான் மனிதனுடைய உள்ளார்ந்த மாற்றத்தை
அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையாக உலகத்திற்குள்ளாக சில ஒரு சிரேஷ்ட ஒரு உன்னதமான ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பது உள்ளார்ந்தத்திலே இருப்பதை விளங்கி கொள்ளுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எதிர்காலத்திலும் அதை குறித்து அவர்கள் கதைக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்சிடென்ட் விஞ்ஞானி என்ன சொல்லுகிறார்? தனிப்பட்ட ரீதியில் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் சொல்லுகிறார், உலகத்தினுடைய சிருஷ்டிப்புக்கு பின்பதாக இருக்கிறவர் உன்னதமானவர், அறிவாளி, மனிதனுக்குள்ளாக மனிதனோடு கூட அவர் கிருகை செய்யக்கூடியதான ஒரு நபர் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல் கிறிஸ்டோபர், அவர் ஆண்டவருடைய உலகத்தினுடைய நிலைமையை குறித்து அநேக தர்க்கங்களை சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமை ஒரு முடியளவிலே மாறினால் மனிதனுக்கு நிலையாக இருக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். டேஸ் அக்னாலேஜ் என்பவர் சொல்லுகிறாவது, இதற்கு பின்பதாக ஒரு பெரிதான ஒரு வல்லமை இருக்கிறதை அவர் உணர்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அது ஒருவராலே உலகத்தினுடைய பின்பதாக இருந்து அதை பாலனை செய்கிறதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இறுதியாக நாங்கள் காண்கிறோம், இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய விருப்பம் சித்தத்தின்படி முன்பதாக நடைபெற்று கொண்டு செல்கிறது. அது மாத்திரமல்ல, இவை எல்லாம் உலகத்தினுடைய திட்டம், அதன் நிலை, அதன் பிரதானிடம் பூமியாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் யாருக்காக இது எல்லாவற்றையும் செய்தார்? உங்களுக்காக. எல்லா மந்தாகினிகள், எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கோள்கள், எல்லா மண்டலங்கள், இவை நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஏன் அவர் படைத்தார்? உங்களுக்காக. சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த பூமிக்கு நான் மேலிருந்து இந்த பூமிக்கு வந்தேன், உங்களுக்காக எனக்காக அவர் மேன்மையான இடத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். எல்லாவற்றையும் அதிகாரம் செய்கிறார் உங்களுக்காக. நெகேமியா 9:6 சொல்லுகிறது, நீர் மாத்திரமே கடவுள், நீர் பரலோகத்தில் இருக்கிற எல்லா சேனைகளிலும் அதிலே இருக்கின்ற சகல சமுத்திரங்கள், அதிலே இருக்கின்ற காரியங்களை படைத்தவர், நீரே அவற்றை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். பரலோக ராஜ்யம் உம்மை நமஸ்கரிக்கின்றது என்பதை நாங்கள் அதிலே பார்க்கலாம். சங்கீதம் 19:1 சொல்லுகிறது. நாம் தேவனுடைய மகிமையை நாங்கள் சொல்லுகிறோம், வானம் அவருடைய அலங்காரத்தை சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்காக எனக்காக நிர்மாணித்த காரியங்கள். நாங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம்.